ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயின்னுக்கிறோம்னா வீட்டாண்ட இருக்கிற பசங்களை இட்டுன்னு நம்ம மீன் பிடிக்க தான் போயின்னுக்கிறோம். வாங்க, எவ்வளோ பெரிய மீன் பிடிக்கலான்னு பார்க்க தானே போகிறீங்க. தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ்னா என்னடா முன்ன வந்து தோட கம்மி ஆயிடுது தண்ணி என்னடா எல்லாத்தையும் தோத்துறானா விடு பிடிக்கிட்டோம். தூக்குடா, டகான்னு தூக்குடா. அது 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 நிறைய வந்து பாரு இங்கே எவ்வளவு இது பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நண்டு எதனா இருக்கா பார்க்கலான்னு வந்தேன். நண்டு பொந்து தான் இருக்குது. நம்மளுக்கு பயம் நண்டு நான் கடிச்சிடும்னு. அதனால் நண்டு வெளில இருந்துச்சுன்னா பிடிக்கலான்னு இருந்தேன். நண்டு எதுவும் என் கண்ணுக்கு தெம்படல. சரி, அப்படியே முன்னாடி கொஞ்சம் நடந்து போயிட்டு திரும்பியும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நண்டு பார்த்தேன் நான். அந்த நண்டு தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. அதை பிடிக்க முடியல. அது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுது. இந்த செடி நல்லா இருக்குல்ல. இவன் பாரு இப்போன்ட்டு நான் தான் பூச்சி நந்துக்கிறான். அவன் என்ன சொன்னா, சாமி ஒண்ணு கூட இல்ல சாமின்னா தூக்குறானது யாரு? நாங்க தெரியும்டா, வீடியோல மீன் தெரியுது இல்லடா. சரி சரி சரி, கவர்ல பேக் பண்ணு. டேய் நீ வேணா ரெண்டு அது அங்க ஒரு ஒண்ணு மூணு மக்களே இதோ வருங்க. நான் சும்மா வீசினேன், தப்புன்னு எனக்கு வர மாட்டேன். யூடியூப் போடுறதுக்கு தானே. ஆமாம் சார். மக்கா சாலத்தை போட்டு மீன் பிடிக்க முடியும். ரெண்டு அந்த பொறுமையை கடைபிடிச்சு பாருங்க மக்களே, மூணு மீன் குட்டி போடு 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 இதுலயே போடு. ஏய் போடுறா, மண்டே போட்டு சென்னையாவும் பாக்குறேன். பாருங்க மக்களே, 4 மீன் பிடிக்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். பாருங்க நீங்களே, இது பாருங்க. ஒரே மாதிரி வலுக்குது கல்லுகள்லாம் இருக்காது. சும்மா தூக்கி பார்க்கலான்னு பார்த்தா நவுரா 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 கல்லாண்டே வந்துக்கிறோம். தூக்கி பாப்போமா? சாமி இல்ல சாமி, இருக்குது சாமி, இருக்குது இருக்குது சாமி. எங்களுக்கு ஏவா சாமி 2 மீனுமே நான் அப்படியே அப்படி சாமியா 2 ஒண்ணுங்க. அதான் ஒண்ணு நுத்திரியா குத்துடா. நீ மீன் போடுற. டேய் போடா. இதோட 2 மீன் புடிச்சாங்க. எவ்வளவுனா? 9 10 11. அதுக்கு முன்னாடி 2 3 புடிச்சலாம். இது வீடியோ அங்க இருந்து ஃபுல்லா ஏறா 2 பேர். டோ பாருங்க மக்களே, இதா அனுப்புடேன் பாத்துக்கோங்க. அப்படியே விடு. இல்ல இல்ல அந்த அளவுக்கு இல்ல, அப்படியே கப்பு கப்பா போனாதான் அது மாட்டோம். இருசாமி 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 அப்படியே இந்த வாட்டி கல்லு காசு இல்ல, கல்லு காசு இல்ல. இங்க எது இல்ல, இங்க எது இல்ல. ஊச்சி 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 நான் சொன்ன பூச்சி. டேய் நாங்க கைய வெச்சா 2 3 மீன் 4. டேய் கவர் எடுத்துடா நீ. 4 சாமியா 3 2 பேருக்கு 3 குது. டேய் நீ போய் மீன் புறா, உனக்கு என்ன வேலைங்க? எடுத்துடா. இந்த வாட்டி 3 மக்களே. மொத்தம் எவ்வளோ? 16 மக்களே. நான் கொஞ்சம் அவசரம். பரவாயில்ல, நம்ம என்ன சமைச்சா சாப்பிட போறோம். காட்டுறா இந்த பாருங்க மக்களே, எவ்வளோ மீன். நீ புச்சிட்டு போய் எவ்வளோ வளர்த்துக்கோ. நாங்க என்னடா மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் குட்டி குட்டி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க நினைப்பீங்க. இது குட்டி மீன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன பசங்களுக்கு அது மீன். அதுதான் போனோம், ஜாலியாக இருந்தோம். சண்டே தான் போவோம், ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேர் தான் பிடிச்சோம், நான் என் ஃப்ரெண்டு. இவனுங்க கூட சும்மா வந்து ஜாலியாக ஃபன் பண்ணின்னு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மக்காசோளம் போட்டு பிடிச்சிட்டு இனியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் டேங்கில் விட்டு வளர்க்கலான்னு ஒரு பிளானு. பாருங்கள், அந்த டேங்க்கு டெக்கரேஷன் எல்லாம் கூட நல்லா தான் இருக்கும். தெரியும் உங்களுக்கு, நல்லா சின்ன சின்ன சுற்றி நிற்குது பார்த்தீங்களா மீன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டாண்ட வந்துட்டோம். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல
அந்த டேம்லேருந்து வர தண்ணி தான் இப்போ எங்கள் வீட்டு ஆற்றுல வந்து நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துன்னு வந்து அன்னக்கூட்டில் போட்டோம். அந்த டேம் தண்ணியே எங்கள் வீட்டாண்டே வருது. எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் ஊற்றிட்டோம். நல்லா நிறைய கொசன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணத்துக்கு ஒரு எவ்வளோ இருக்குது எண்ணத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொட்டியில் போடுறப்ப தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எண்ணத்துக்கு. மொத்தம் 49 மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 50 மீன் பிடிக்கலான்னு தான் போனோம். சரி அப்போ அங்கே கவுண்ட் பண்ணல, வீட்டுக்கு வந்து தான் கவுண்ட் பண்ணோம். 49 மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மீன் அது கவர் குடுக்காட்றா, கவர் குடுக்காட்றா. மொத்தம் எத்தனை மீன் இருக்கு தெரியல, பார்த்தாதான் சரி. ஊற்றுக்கா, இதுவெல்லாம் ஊற்றுக்கா. ஃபுல்லாக எகுரெல்லாம் எகுறாது, ஃபுல்லாக கூட ஊற்றலாம். செடி முழுக்கிறவெல்லாம் ஊற்றுக்கா. தண்ணி ஃபுல்லாக ஊற்றுனா செட் ஆகிடும். டவுட் ஆச்சுன்னா இப்போ பிடிச்சி போடுறப்ப கூட எண்ணிக்கலாம். இது தொட்டி சின்ன தொட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் கவுண்ட் பண்ணி போட போகிறோம். மீன் விட்டோடனே அவ்வளோ அந்த தொட்டிக்கு மீன் விட்டோடனே அப்படி ஒரு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் பாருங்க. இன்னொன்று ஒரு மீன் செத்துட்டு இருக்குது. இல்லைடா நான் சொன்னல கீழே கருது 20 மேலே 30 மேலே இருக்குண்டாங்க முடியல. தண்ணி ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்கணும். எவ்வளோ ஆச்சு? 37 47 மீன், 3 மீன். இது எல்லாம் தொட்டி சின்ன சாக்குதுல்ல, நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, அழகாக இருக்குது. அதில் ஒரு 6 மீன் எடுத்து நான் வந்து சொல்லியிருந்தேன்ல வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரிக்குதுன்னு, ஆறு, சின்ன ஆறு, அதில் விடலாம். சப்போஸ் பெருசாச்சுன்னா நல்லா இருக்கும்ல, அந்த பெருசாக ஒரு வீடியோவும் நான் போடுறேன் பாருங்கள். தண்ணி இது ஒரு 3 மாதம் 4 மாதம் விட அதுக்குள்ளே எவ்வளோ பெருசாகுது, மீன் கண்ணுக்கு மாட்டுதா இல்லையான்னு பாருங்கள். மீன் விட்டவுடனே அப்படியே பறக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக போகுது. அது எப்படி போகுதுன்னு எனக்கே தெரில. நான் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோனை பார்க்குறேன், தெரில. நான் வந்து வீடியோவும் நானே எடுக்கணும், மீனும் நானே விடணும். கவரில் வேறு 2 மீன் மாட்டிக்கிச்சு. அதுவும் பாவம்ல, ஒழுங்காக எடுத்து விடணும். அதை இல்லை அதுக்கு அடிபட்டுச்சுன்னா போயிடும், இதிலே இறந்துடும். என்ன தான் சுதந்திரமாக விட்டாலும் அது வந்து அடிப்படாமல் விட்டால் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். விட்டேன், மீன் கண்ணுக்கே தெரில எனக்கு, ஆனால் விட்டேன், கண்ணுக்கு தெரில. உங்களுக்கு தெரிதா? இந்த பாருங்கள், ஒரு மீன் அதுலேயே மாட்டிகிட்ருக்கு. அதையும் எடுத்து விடணும், இங்கே ஃபோனை பிடிக்கணும், இல்லை தண்ணியில் விழுந்துடும். ரொம்ப ஆழம்லாம் இல்லை, ஒரு முட்டி அளவுக்கு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை சுற்றி ஒரு வியூ காட்ட போகிறேன், நல்லாயிருக்கும். அப்படியே போயிட்டுருக்கு, ஒரு 2 மாதமாக போயிட்டுருக்கு தண்ணி. 3 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. அப்படியே பாசெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இதுக்கே தீனி எல்லாம் கூட இருக்கும். அப்பப்போ நான் கூட எதனா எடுத்துகிட்டு வந்து போடுவேன். அரிசி பொரிதான்னு போடுவேன். ஏற்கனவே ஒரு மீன் பிடிச்சோம், அது ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க, நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருக்கணும்.